ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட தற்போது தேர்வு எழுதியுள்ள ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேன், மசால்ச்சி, ஸ்வைப்பர், கார்டனர், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான எல்லா போஸ்டிங்ஸ்க்குமான கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும், எக்ஸாக்டாக உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு, உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், ப்ரையாரிட்டி இருந்தால் எவ்வளோ கட் ஆஃப் வரும், ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வரும், அப்புறம் ப்ராக்டிக்கல் வந்து முக்கியமாக எங்கே நடக்கும், எப்போது நடக்கும், இந்த மாதம் நடக்குமா, நெக்ஸ்ட்டு செப்டம்பரில் நடக்குமா இல்லை அக்டோபரில் வந்து நடக்குமா, இப்போது நீங்கள் எழுதின தேர்வுக்கான செலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து எப்போ வந்து வரும், எந்த மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், நீங்கள் எழுதுனதுக்கான ரிசல்ட்டு செலெக்ஷன் ரிசல்ட் வந்து எந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், முழுமையான தகவல்களை நீங்கள் பெறலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மாதம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எழுதுனாங்க, வாட்ச்மேன், மசால்ச்சி, அப்புறம் ஸ்வைப்பரு, கார்டனரு இந்த மாதிரியான நிறைய ரெசிஸ்டண்டல் அசிஸ்டண்ட், அதாவது ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரியான நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் வந்திருந்தது. ஸோ எல்லோரும் எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களோட மார்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக நம்ம இவ்வளோ மார்க்கு தான் அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து நமக்கு ஆன்சர் கீயே வந்து வெளியிட்டாங்க. ஸோ எல்லாருமே உங்களுடைய மார்க் வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60 மார்க் எடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் இருந்தது. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நமக்கு எவ்வளோ மார்க் வந்து எக்ஸாக்டாக கட் ஆஃப் மார்க்காக வந்து வரும், ஒவ்வொரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்களுக்கும் எவ்வளோ மார்க் வந்து வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி இவங்க 3 பேர்த்துக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும் அப்படின்னா ஒரு 50 மார்க்கிலேருந்து ஒரு 55 மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. ஏன் இவ்வளோ அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுனா எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் எக்ஸாம் எழுதுனவங்களுக்குலாம் ஏன்னா 90 மார்க்குக்கு மேலே தான் நமக்கு கட் ஆஃப் மார்க்கே வந்தது. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 52, 53 இந்த மாதிரியான கட் ஆஃப் மார்க்கு இந்த 3 கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கும் வரும். இதே நீங்கள் ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 மார்க்கு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட மார்க்கு தான் அந்த கட் ஆஃப் மார்க்காக வரும். இந்த மார்க் எடுத்துகிறவங்க தைரியமாக இருங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிடலாம். அடுத்ததாக எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து வரும், இது ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கும் ப்ரையாரிட்டி இல்லாதவங்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 55லேருந்து ஒரு 58 மார்க்கு டோட்டலாக அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்காக வந்து வரும். ஏன்னா கொஷின்ஸ் பேப்பர் வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கட் ஆஃப் வந்து ஒரு 5 மார்க்கான ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50, 55லேருந்து ஒரு 58 வரை இந்த மார்க் வந்து வரும். ஸோ ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க ஒரு 3லேருந்து 4 மார்க்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 மார்க் இருந்தாலே ப்ரையாரிட்டி வச்சுக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து விடோ டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைவான மார்க் இருந்தால் 40 மார்க் இருந்தால் கூட தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அதற்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரலை பொறுத்தளவில் நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுட்டாலும் ஒரு 58 மார்க்கு நீங்கள் எடுத்தே ஆகணும். ஒரு 58லேருந்து 60 வரையான உங்களோட மார்க் வந்து எகிரும். ஏன்னா ஜென்ரலில் வந்து நிறைய பேர் போட்டியிடுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரையாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டிலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 58 மார்க்கான வந்து எடுத்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆவீங்க. ஸோ ப்ரையாரிட்டி உள்ளவங்க இதுலேருந்து ஒரு 2 மார்க் வந்து
நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து குறையிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது. ஸோ எல்லாருமே அவங்களுக்கான மார்க் வந்து இவ்வளோ மார்க்கு வந்திருக்கு, நம்மளோட மார்க் நம்ம எழுதின எக்ஸாமுக்கு இவ்வளோ மார்க்கு தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப பேசிக்கான ஒரு வேலைகள் தான். ஸ்வைப்பர், கார்டனர், வாட்ச்மேன், சானிட்டரி ஒர்க்கர், இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரூம் பாய், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாப் தான் இது. ஜாப் நேச்சர் வந்து அதுதான். ஸோ இதில் டிகிரி படித்தவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க சொன்ன குவாலிஃபிகேஷன்ஸில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து, அதற்கப்புறமா தான் இந்த டிகிரி, டிப்ளமோ படித்தவங்க நீங்கள்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க அப்ளை பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா வேலை வந்து அந்த மாதிரியான டிகிரி படித்தவங்க தாராளமாக நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, பாஸ் ஆகலாம். ஆனால் இந்த வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் மனநிலைமை வந்து இருக்கணும். சும்மா வந்து நான் ஏதோ அப்ளை பண்ணேன், பாஸ் பண்ணேன் அப்படின்றது கிடையாது. அங்கே போய் நீங்கள் வேலை செய்யணும் பாருங்கள், அந்த வேலை தான் வந்து நிர்ணயிக்கணும். அந்த வேலையை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்றதுல தான் வந்து டிகிரி படித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, ப்ராக்டிக்கல் வந்து எப்போ வரும்? இப்போது எக்ஸாம் இந்த வருடம் எழுதுனவங்களுக்கான ப்ராக்டிக்கல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி போன வருஷம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ச்சி இவங்கெல்லாம் எக்ஸாம் எழுதி அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் இன்னும் வரல. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தான் வந்து நடந்தது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதற்கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத முடிச்சிட்டாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ அப்படின்னு கடகடன்னு போயிட்டு டேரெக்டாக அவங்க உங்களுக்கு போஸ்டிங் போட்டுடுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வச்சு அதில் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட், அந்த மாதிரியாக இழுத்தடிச்சிட்டே போகும். ஸோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சிவி வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போக்கா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த எக்ஸாம் எழுதுனாங்க இல்லையா, இவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னா செப்டம்பரில் கூட நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரலாம், இல்லை வந்து அக்டோபரில் வரலாம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செலெக்ஷன் லிஸ்ட் ப்ராக்டிக்கல் வந்து நடந்துடும். ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. அதனாலேயே நமக்கு பிஃபோராக வந்து எல்லாமே பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்டு, இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ளேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த வருஷம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. ஸோ எந்த விதமான கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் ப்ராக்டிக்கல், கவர்மெண்ட் சம்மந்தமான வேலைகளுக்கு வந்து ஆசைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து நடக்காது. எலெக்ஷன் டைமில் எலெக்ஷனுக்கான வேலைகள் மட்டும்தான் நடக்கும். ஸோ வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கல், இன்டர்வியூ எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். மேலும் தகவல்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.